சென்னை ஆதம்பாக்கத்தில் உங்கள் 2 BHK ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குங்க. ஆக்சுவலாக ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு 4 சைடுமே ரோடு, கார்னரில் ஒரு புது அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 6 யூனிட்டுங்க. 3 3 BHK, 3 2 BHK, 3 BHK எல்லாமே சோல்டர் ஆச்சு. இப்போ 2 BHK மட்டும் ஒன்று தான் அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரிங்க. ஆக்சுவலாக ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் செக் பண்ணிட்டே வரலாம். அவ்வளோ ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் தான் கொடுக்காங்க. அதுவும் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கத்தில் ஆஃபீஸர்ஸ் காலனி 4th ஸ்ட்ரீட்டில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது. இங்கேருந்து ஆதம்பாக்கம் டெப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் இருக்குங்க. அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மீட்டரில் இருக்குது. மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறதுங்க. அதே மாதிரி ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர் இருக்குது. உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ் ஃபுல்லாக ஒரு திக்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஸோ இந்த வீடு எப்படி இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, என்ன ப்ரைஸுக்கு தராங்கன்றத வீடியோக்குள்ளே, என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆலந்தூர், ஆதம்பாக்கம் சரௌண்டிங்கில் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் வீடு பார்த்துருந்தாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் இன்வைட் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா சாகர் கிராந்தி கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாகர் துவர்க்கா மாயிங்க. ஆக்சுவலாக இதோட அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெட் பிரிக்ஸில் தாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான். ப்ளம்பிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபிட்டிங்ஸாக இருக்கணும், பைப் ஃபிட்டிங்ஸாக எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் மெட்டீரியல் தாங்க. இங்கே கீழே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துறாங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் வருதுங்க, ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் கொடுக்குறாங்க, ஜென்செட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் பயோமெட்ரிக்கில் கொடுக்குறாங்க. அப்படி எப்படின்னா நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு லிஃப்டாக இருந்தாலும் மேலேயா இருந்தாலும் வர முடியுங்க. மெயின் டோர், அதாவது உங்கள் வீட்டுக்குள்ள மெயின் டோரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இப்போ புக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துறாங்க வீட்டுக்குள்ளங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெரிய லிஃப்ட்டே கொடுக்குறாங்க. 7க்கு 5.5 சைஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து டெரஸ் வரைக்குமே உங்களுக்கு போகுதுங்க. அப்படியே வாங்க வீடை பார்த்துடலாம். நீங்கள் லிஃப்ட்லேருந்து இறங்கினோடனே உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடுங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு, இன்னொரு வீடும் ஆப்போசிட்டில் இருக்காதுங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டு தான். அப்படியே உள்ளார வாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க ஃபேஸிங்கு. உங்களுக்கு மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்குட்டில் வந்துடும். 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. இது ஹாலுங்க. நீங்கள் வெளிச்சத்தை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 11x18.1ங்க. அப்படியே நீங்கள் வர பட்சத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துடும். இது பால்கனிங்க. 4x11 சைஸில் இருக்குது. உங்களுக்கு எஸ்எஸ்ல கிளாஸு, எஸ்எஸ்ல ரெயிலிங்ஸ் கொடுத்துருவாங்க. வாஷிங் மிஷின் வைக்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் துணி காய போடணும்னா அழகாக இங்கேயே காய போட்டுக்கலாம். அப்படியே இப்போ இன்றைக்கி அப்படியே இழுத்து விட்டு அந்த கம்பிங்க வந்துடும், திருப்பி மேலே போயிருங்க. அதை கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் மொட்டை மாடியில் போகணுன்னாலுமே மொட்டை மாடி வரைக்குமே உங்கள்கிட்ட லிஃப்ட் இருக்குங்க. இதுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7x11.9ங்க. 2 சைட்லையுமே உங்களுக்கு UPVC விண்டோ வித் கிரில்லோட வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லாப் வந்துடுங்க. கிச்சனுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் மாடலர் கிச்சன் செட் பண்ணுற பட்சத்தில் சூப்பராக இருக்குங்க. இங்கே ஹாலில் வந்து உங்களுக்கு 2x4 வெர்டிஃபை டைல் தான் போட்டிருக்காங்க. இது வாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துருவோம். அட்டாச் பாத்ரூமோட வருது. ரூம் சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10x11.9ங்க. அதே மாதிரி விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4. நல்லா பெரிய விண்டோ. வென்டிலேஷனுக்கு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் குறைச்சலே இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வருதுங்க. எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து பிராண்டட் மெட்டீரியல் தாங்க. ப்ளம்பிங்காக இருக்கட்டும், பைப் ஃபிட்டிங்ஸாக எல்லாமே பிராண்டட் தான் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13x10.3ங்க. இந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் 5x4ங்க. இது 4x4 இந்த விண்டோ சைஸு. இந்த ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துங்க. வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வருது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் இன்டீரியர்லாம் பண்ணி வார்ட்ரூப் செட்டப் பண்ணுறது செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம டெரஸ் வந்துட்டவங்க டைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் மெட்ரோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு மெட்ரோ எப்படி இருக்குன்ட்டு. பக்கமாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 BHKோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1010 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1010 சதுர அடியில் இந்த ஏரியா இருக்குங்க. கார்பெட் ஏரியா பொறுத்த வரைக்கும் 686 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஸை பொறுத்த வரைக்கும் 41%ங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் 1,20 lakhsங்க. இதில் உங்களுக்கு GST ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்ந்து தான். இதை தாண்டி நீங்கள் ₹1 பே பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப்னு சொல்லும்போது கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. ஸ்க்ரீனில் தெரிய டேரக்ட் பில்டரோட நம்பருங்க. நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. டேரெக்டாக வந்து வீடை விசிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள், வந்து இந்த வீடை புக் பண்ணுங்கள். பாய்.